காட்சி 1. காந்திமதி அம்மன் பிறப்பு. இடம் காந்திமதி அம்மன் இல்லம். பங்கு பெறுபவர் தந்தை பழனிசாமி, தாய் குழந்தை கனி. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம குடும்பத்துல இதுக்கு முன்னாடி பெண் குழந்தை இல்லைல்ல, அதனால நம்ம நெல்லையப்பர் காந்திமதி கோயிலுக்கு போவோம். அங்க வேண்டின வரம் எல்லாம் கிடைக்குதாம். அதனால நம்மளும் போய் வேண்டிக்கிட்டு வருவோம். இப்ப என்ன, அங்க போகணும் அவ்வளவுதானே, போலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நமக்கு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம அந்த தாய் காந்திமதி பேரையே வச்சிடலாம். சரி, நல்லதே நடக்கும். காட்சி 2. இடம் நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம். பங்கு பெறுவோர் அப்பா, அம்மா, நெல்லையப்பர் காந்திமதி. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ. சரிங்க. அப்பனே, எனக்கு பெண் குழந்தை வரத்தை நீங்க தான் பெறணும், அதுக்கு அருள் புரியணும். சுவாமி, நான் உங்களிடம் ஒரு வரம் கேட்க வேண்டும். வரம் புரிவீர்களா? கேள் தேவி. சுவாமி, இருக்கங்குடியில் மாரியம்மனாக வீற்றிருக்கும் எனக்கு நம்பிக்கை தெய்வமான பெண் தெய்வம் ஒன்று வேண்டும். அருள் புரிவீர்களா? சரி, இப்பொழுதுதான் ஒரு தம்பதியினர் பெண் குழந்தை வரம் கேட்டு வந்தனர். நான் வரம் அளிக்கிறேன். உனக்கு எப்பொழுது பெண் குழந்தை வேண்டுமோ அப்பொழுது பெற்றுக்கொள். நன்றி சுவாமி. காட்சி 3. குழந்தை கனி அம்மனின் கனவும். இடம் வீடு காந்திமதி அம்மனின் தோற்றமும். பங்கு பெறுவோர் காந்திமதி அம்மனின் அம்மா மாரியம்மன். நீ கேட்ட வரம் உனக்கு அளிக்கிறேன். ஆனால் அவள் பிறப்பு எனக்கானது. அவள் 16ஆம் வயதில் அவள் என்னுடன் வந்து விடுவாள். ஐயோ கடவுளை, என்ன கனவு இது? இப்படி ஒரு கனவு வருது. இது உண்மையா? ஒருவேளை இது உண்மையா இருந்தா என்ன பண்றது? இது எல்லார்கிட்டயும் சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்களே. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? நெல்லையப்பர் காந்திமதி அருளால் அத்தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையில் காந்திமதி என பெயரிட்டனர். குடும்பத்தில் முதல் பெண் வாரிசான காந்திமதி அனைவருக்கும் செல்லமாகவும் துணிச்சலுடனும் வளர்ந்து வந்தாள். காலங்கள் சென்றன. காந்திமதி தனது 16ஆம் வயதை அடைகிறாள். காட்சி 4. காந்திமதி மாரியம்மனுடன் சங்கமித்தல். இடம் வீடு. பங்கு பெறுவோர் காந்திமதி அம்மா. இரவு காந்திமதி அம்மனின் கனவு. உறங்கிக் கொண்டிருந்த காந்திமதி திடீரென விழித்து தன் தாயை எழுப்புகின்றாள். அம்மா 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 அம்மா. என்னாச்சுமா? எதுக்கு எழுப்புற? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. என்ன கனவுமா? என்னை யாரும் கூட்டு போற மாதிரிமா. அப்படி யாரும் உன்னை கூப்பிட்டு போற மாதிரி கனவு வருது? நான் தோட்டத்துல விளையாண்டுட்டு இருக்கும் போது மேல இருந்து ராஜாவும் ராணியும் வந்து வா காந்திமதி போலானாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லாம வரமாட்டேன்னு வந்துட்டேன். ஐயோ கடவுளை, ஒருவேளை இந்த கனவு உண்மையா இருக்குமோ? உண்மையிலேயே அவங்க என் குழந்தைய கூட்டு போக வந்திருக்காங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதமா, நீ படுத்து தூங்கு. மறுநாளை காந்திமதி அம்மனுக்கு பெரியம்மை வந்துவிட்டது. குணப்படுத்த இயலாத கட்டத்தில் தாய் தன் மகளை கண்டு அழுகிறாள். அழுகாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் என்னோட விருப்பத்தோட தான் போறேன். அப்படி சொல்லாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மாரியம்மன் எதிரில் தோன்றுகிறாள். அம்மா தெய்வமே, எனக்கு அருளையும் கொடுத்து உன்னோட என்னையும் கூட்டு வந்துட்ட. ஆனா எனக்காக என் தாய் அங்க அழுதுட்டு இருக்கா, அதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. காந்திமதி, நீ நம்பிக்கை தெய்வமாக இருக்கத்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ உன் இடத்துலயே இருந்துக்கோ. அங்க உனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி மக்களுக்கு அருள் புரி. அம்மா, உன் ஆசைப்படியே நான் அங்கு சக்தி ரூபமாய் வடிவெடுத்து மக்களுக்கு அருள் பெறுவேன். ஆனா எனக்காக அங்க நீ ஒரு கோயில என்னை நம்பி வந்த மக்களுக்காக நான் நம்பிக்கை தெய்வமா இருக்கிறேன். இவ்வாறாக நம் காந்திமதி அம்மன் அனைவருக்கும் அருள் புரியும் காவல் தெய்வமாகவும், நம்பி வந்தவரை காக்க வேண்டும் வரமும் கொடுக்கும் அன்னையாகவும் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஓம் ஸ்ரீ காந்திமதி அம்மனை போற்றி.
ஓம் ஸ்ரீ